ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறிவன் ஐஏஎஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் பார்க்க போகிறோம். அதுதான் பார்த்திங்க அப்படின்னாக்கா ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ். ஓகேங்களா, இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னாக்கா, இந்த ரீசெண்ட் பட்ஜெட்டில் இதை பற்றி நிறையா சொல்லிட்டு இருந்தாங்க. அதோடு இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸில் அந்த எக்கனாமிக் பேஜில் அந்த பிஎல்ஐ பற்றி ஒரு வீக்லி ஒன்ஸ் வராமல் இருக்கவே இருக்காது. ஸோ இது ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்கீமு. ரீசெண்டாக எப்போ பாரு இது பேசிகிட்டே இருக்கோம். ஸோ இந்த பிஎல்ஐ பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய நோட்ஸ் இருக்கும், ஆனால் பார்த்து பயப்பட வேணாம். நம்ம ஈஸியாக எல்லாத்தையும் டீகோட் பண்ணி படிக்கலாம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் பிஎல்ஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இட் இஸ் அன் அவுட்கம் அண்ட் அவுட்புட் ஓரியன்டட் ஸ்கீம் வேர் இன்சென்டிவ்ஸ் வில் பி பெய்ட் ஒன்லிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். இஃப் த மேனுஃபேக்சர்ஸ் மேக் த குட். அதாவது இது நான் ஒரு கம்பெனி வைக்கிறேன், என்னோடய மேனுஃபேக்சர் குட்டில் நான் ஒரு அவுட்புட் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னா தான் எனக்கு இன்சென்டிவ்ஸ் அவங்க பே பண்ணுவாங்க. இன்சென்டிவ்ஸ் யார் பே பண்ண? கவர்மெண்ட். ஓகேங்களா, அதாவது இந்த இன்சென்டிவ்ஸ் மேனுஃபேக்சரிங்க்கு முன்னாடி கிடையாது. ஓகேங்களா, அவுட்புட்டை வச்சு நீ பண்ணுற அவுட்கம்மை வச்சு கொடுக்குற இன்சென்டிவ்ஸ். ஓகேவா, ஸோ இட் இஸ் அ அவுட்புட் ஓரியன்டட் ஸ்கீம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா, நம்ம செய்கிற அவுட்புட்டை வச்சு நம்மளுக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க. அதுதான் பிஎல்ஐ. ஓகேங்களா, இன்சென்டிவ்ஸ் நம்ம கவர்மெண்ட் கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ இட் வில் கிவ் த கேஷ் இன்சென்டிவ்ஸ் ஃபார் ஒரு 5 to 7 இப்போதைக்கு ஒரு 5 to 7 இயர்ஸ் நாங்கள் கேஷ் இன்சென்டிவ்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்சென்டிவ்ஸ் ஆன் இன்க்ரிமெண்டல் சேல்ஸ் ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் இன் டொமஸ்டிக் யூனிட்ஸ். இந்த இன்க்ரிமெண்டல் சேல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான வார்த்தை. நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்னென்னு பார்க்கலாம். அதாவது நம்ம இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த ஒரு ப்ராடக்டை நம்ம பூஸ்ட் பண்ணணும், அதை நிறைய ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம உருவாக்குனது தான் இந்த பிஎல்ஐ ஸ்கீம். ஓகேங்களா, இன்ட்ரடியூஸ் டு பூஸ்ட் த டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் அண்ட் கட் டவுன் த இம்போர்ட் பில்ஸ். அதாவது சொந்தமாக நம்ம டொமஸ்டிக் யூனிட்ஸ்க்கு நம்ம பணம் கொடுத்தோன்னா அவங்க நல்லா வளருவாங்க அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதா இந்த பிஎல்ஐ. ஓகேங்களா, அதோடு இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னாக்கா, இது மாதிரி நம்ம கவர்மெண்ட் நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபாரின் கம்பெனியோ ஒரு ஃபாரின் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகேங்க இங்கே ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி பண்ணால் நமக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறக்காக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னொரு பாயிண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், இஸ் என்கரேஜ் த ஃபாரின் கம்பெனிஸ் டு செட் அப் த ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் இன் இந்தியா. ஓகேங்களா, ஸோ நமக்கு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய வரக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஓகேங்களா, ஸோ பிஎல்ஐ நான் டக்குன்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர வேண்டிய வார்த்தை அவுட்கம் அண்ட் அவுட்புட் ஓரியன்டட் ஸ்கீம் வேர் இன்சென்டிவ் வில் பெய்ட் ஒன்லி. ஓகேங்க, மேனுஃபேக்சர் மேக் த குட்ஸ். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ வாங்க நெக்ஸ்ட்ல போகலாம். ஸோ வாட் இஸ் த பேக்ரவுண்ட்? ஓகே, இதோட பேக்ரவுண்ட் எங்கேருந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா, இது நேஷ்னல் பாலிசி ஆன் எலக்ட்ரானிக்ஸ். ஓகேங்களா, அந்த பாலிசியில் ஃபர்ஸ்ட் ஐடி மினிஸ்ட்ரி இருக்கீங்க இல்லையா, அதுக்கான எலக்ட்ரானிக் கம்பெனிஸ்க்காக தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் இன்சென்டிவ்ஸ் கொடுப்போன்னு ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா, இப்போ கிட்டத்தட்ட 10 இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட்டாக கொடுத்த இண்டஸ்ட்ரீஸ் ஐடி இண்டஸ்ட்ரி ஹேஸ் நோட்டிஃபைட் அ ஸ்கீம் விச் குட் கிவ் இன்சென்டிவ்ஸ். அப்படி 4 to 6 இது கொடுப்போம் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு நோட்டிஃபை பண்ணது ஐடி மினிஸ்ட்ரி ஃபார் எலக்ட்ரானிக் கம்பெனிஸ், நேஷனல் பாலிசி ஆன் எலக்ட்ரானிக்ஸ். ஓகே, இதுதான் ஃபஸ்ட் நம்ம பிஎல்ஐக்கான ஒரு பேக்ரவுண்ட்னா ஃபஸ்ட்டு இது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே, நான் சொன்னேன் வாட் இஸ் இன்க்ரிமெண்டல். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இந்த இன்க்ரிமெண்டல் ஸ்கேலை வச்சு தான் நம்மளுக்கு இன்சென்டிவ்ஸே கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் இந்த லைனை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்னாக்கா, ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா ஒரு வருஷத்துக்கான சேல்ஸ் டார்கெட் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 செல்ஃபோன்ஸ்னு வச்சுக்கோமே. ஓகேங்களா, அப்படின்னு வச்சுருப்பாங்க ஒரு வருஷத்துக்கு. ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அவங்க எம்ப்ளாயீஸை ஒரு என்கரேஜ் பண்ணி ஓகே நல்லா சம்பளம் கொடுத்து என்கரேஜ் பண்ணி இப்போ நீங்கள் ஒரு 1100 செல்ஃபோன்ஸ் உருவாக்கிட்டீங்க. அதாவது உங்கள் சேல்ஸ் டார்கெட்டோ 1000 தான். ஆனால் நீங்கள் 1100க்கு மேலே நீங்கள் சேல்ஸ் பண்ணிட்டீங்க, மேனுஃபேக்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கு பேர் தான் இன்க்ரிமெண்டல் சேல் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் நம்ம ரீட் பண்ணுவோம் பாருங்கள். ஸோ பேஸ்ட் ஆன் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் ஃபார் த ஃபியூச்சர் கம்பெனி செட் சேல்ஸ் டார்கெட்ஸ் அப்படின்னு தெரியும். அந்த எம்ப்ளாயீஸ் ஆர் என்கரேஜ் டு மேக் ஈவன் மோர் தேன் தட் வாட் எவர் ஹாஸ் பீன் அச்சீவ்ட் இன் எக்ஸஸ் இஸ் கால் இன்க்ரிமெண்டல். அந்த எக்ஸஸ் இருக்கும்போது, அதாவது 1000 அப்படிங்கிறது 1100, அந்த 100 அந்த எக்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் இன்க்ரிமெண்டல். ஓகேங்களா,
So basically, an incremental sale is a concept wherein a company manages to sell more products as compared to the estimates. To ramp up the production in order to sell more products, company usually need to go for self-funding. அதாவது நம்ம ஒரு எஸ்டிமேட்டாக இவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணுவோம், இவ்வளோ சேல் பண்ணுவோம், நீ மனசில் நினச்சிருப்பேன். அதையும் தாண்டி நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அந்த 1000ல் நீ பண்ணுறது 100 இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் அந்த எஸ்டிமேட்டையும் தாண்டி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி செல் பண்ணி காட்டியிருக்கீங்க. ஸோ தட் இஸ் கால் இன்க்ரிமெண்டல் சேல். ஓகேங்களா? நம்ம டார்கெட்டையும் மிஞ்சி நம்ம வந்து சேல் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுறது தான் இன்க்ரிமெண்டல் சேல். ஆனால் உங்களை அது ஃபஸ்ட்டு வந்து அந்த இன்க்ரிமெண்டல் சேல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தான் செல்ஃப் ஃபண்டிங் வேணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து நீங்கள் செல்ஃப் ஃபண்டிங் பண்ணும், அதுக்கப்புறம் உங்கள் அவுட்புட்டை பார்த்து கவர்மெண்ட் வந்து இன்சென்டிவ்ஸ் தருவாங்க. ஓகேங்களா? இந்த PLI ஸ்கீம் ஹவர் கவர்மெண்ட் வில் ப்ரொவைட் சப்சிடி ஆன் திஸ் இன்க்ரிமெண்டல் சேல் ஆஃப் ப்ரொடியூஸ். நல்லா நான் வச்சுக்கோங்க, இன்க்ரிமெண்டல் சேலுக்கு தான் தருவாங்க. சும்மா நான் வந்து 1000 வந்து நினச்சிருந்தேன் ஆனால் 900 தான் ப்ரொடியூஸ், அப்படி கிடையாது. வந்து ரொம்ப ஒரு என்கரேஜிவான ரொம்ப பூமிங்கான இண்டஸ்ட்ரீஸுக்கு அவங்க வந்து என்கரேஜ் பண்ணுங்கிறதுக்காக தருவாங்க. மேனுஃபேக்சர் டொமஸ்டிக் யூனிட்ஸ் தான் நினச்சிக்கோங்க. இந்தியாவில் இருக்கிறதுக்கு மட்டும் தான் தருவாங்க, வேறு எல்லாம் தர மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும் அந்த குட்ஸ். ஓகே, இன்க்ரிமெண்டல் சேல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்றுமே இல்லைங்க, நம்ம டார்கெட்டை விட அதிகமாக அச்சீவ் பண்ணி நம்ம வந்து நீங்கள் ஒரு சேல் பண்ணி காட்டிட்டீங்க அப்படின்னாங்க, அதுதான் இன்க்ரிமெண்டல் சேல். அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இன்சென்டிவ்ஸ் தருவாங்க. சிம்பிள். ஓகேங்களா? கீ ஃபீச்சர்ஸ், ஸோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமாக வந்து 4 to 6% வந்து incremental sales over base year for food manufacturing India cover under targets for ஸோ அதெல்லாம் பார்த்துக்கலாம். அது பேஸ் இயர் வந்து பண்ணாக்கா வந்து இதோட ஒரு பேஸ் இயர் இருக்குங்க. இந்த பேஸ் இயர் வச்சு தான் அவங்க வந்து கம்பேர் பண்ணுவாங்க போல். ஸோ இந்த பேஸ் இயர் இவ்வளோ பண்ணியிருக்காங்க, அடுத்த பேஸ் இயர் எப்படி பண்ணுவாங்கன்னு ஒரு கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, 2019 to 20 இஸ் த பேஸ் இயர் ஃபார் திஸ் கேல்குலேஷன் ஆன் இன்சென்டிவ்ஸ். அதாவது இப்போ ஒரு கம்பெனிக்கு வந்து இவ்வளோ இன்சென்டிவ்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு கம்பேர் பண்ணி தானே கொடுக்க முடியும். ஸோ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போனால் ஒரு கம்பேரிஷன் இல்லாமல் அது வந்து நம்மளால் ஒரு கரெக்டான இன்சென்டிவ்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ ஒரு பேஸ் இயர் வந்து 2019 to 20 செட் பண்ணியிருக்காங்க. அந்த செட் பண்ண டேட்டில் இருந்து தான் கால்குலேஷன் ஆஃப் இன்சென்டிவ்ஸ் பண்ணுவாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. சரி, யார் இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு பண்ணாக்கா நோடல் ஏஜென்சி விஷுவல் ஆக்டர்ஸ். இதுக்குன்னு ஒரு நோடல் ஏஜென்சி வந்து உருவாக்குவாங்களாம். விஷுவல் ஆக்டர்ஸ் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி. அந்த நோடல் ஏஜென்சி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சியாகவும் இருக்கும். அண்ட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் செக்ரட்டரியல் மேனேஜர் இம்ப்ளிமெண்டேஷன் அவர் கேரிங் அபவுட் த இது. ஓகேங்களா? அசைன் பை இட் இஸ் அசைன் பைட். இந்த மீட்டி அப்படிங்கிறத அசைன் பண்ணுறாங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நோடல் ஏஜென்சி அண்ட் ஆக்டர்ஸ் அப்ரோனர் அண்ட் திஸ் ஆல் தீஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் அச்சீவ் பை திஸ் MIET. ஓகேங்களா? ஃப்ரம் டைம் டு டைம் அது மாறும். வந்து அசைன் பை திஸ் மீட்டி மறந்துடக்கூடாது. ஸோ இதில் 2 ஞாபகம் வச்சுக்கணும், பேஸ் இயர் அண்ட் தென் திஸ் மீட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் நெசசரி. ஸோ ஒரு சஸ்டைன் வந்து இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் கவர்மெண்ட் டு மேக் அ சஸ்டைன் when capital in its sectors like அதாவது ஏன் அப்படி சொல்கிறாங்கனாக்கா அதாவது கவர்மெண்ட்டால் எப்போவுமே வந்து கொடுத்துட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் ஃபண்டிங்காக நீங்கள் போட்டிங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து அதை பார்த்து இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறது வந்து ஈஸியாக இருக்கும். எப்போவுமே நம்மளே கொடுத்துட்ருக்கறதுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு சஸ்டெயின் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும். அது ஒரு நல்ல ப்ரொலாங் பீரியடில் வந்து அது ஃப்ளரிஷ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் நிறையா வந்து நம்ம ஸ்கீம்ஸ் பண்ணியிருக்கோம். மெகா ஃபுட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி இன்புட் ஓரியன்ட் ப்ராடக்ட்ஸ்க்கெலாம் வந்து நம்ம இது கொடுத்துருக்கோம். அதை விட பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த அவுட்பிட் பேஸ்டு கொடுக்குறக்கூடிய PLI வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம எதுக்காக டொமஸ்டிக்கில் வந்து நம்ம வந்து ஃப்ளரிஷ் ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ம நிறைய வந்து சைனாவை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறக்காக இதை ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? So how does it work? How does the incentive work? It is a kind of subsidy. நம்மளே சொன்னோம் ஒரு சப்சிடி மாதிரி தான். ஆனால் அந்த சப்சிடி எப்போ கொடுப்பாங்க? அவுட்புட் ஓரியன்ட். நீ பண்ண அவுட்புட்டை வச்சு கொடுப்பாங்க, அதை மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் அ டைரக்ட் பேமெண்ட் ஃப்ரம் அ பட்ஜெட் டு குட்ஸ் மேட் இன் இந்தியா. ஓகே, இது ஒரு பேமெண்ட் மாதிரி கொடுப்பாங்க. அமௌண்ட் வேரிஸ் ஃப்ரம் செக்டர் செக்டர். ஏன்னா நீங்கள் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க அதோடு இல்லாமல் ஒரு செக்டர் வந்து பண்ணால் ரொம்ப அடிப்பட்டு போயிருக்கும். ஸோ அது ரொம்ப பூஸ்ட் பண்ணுங்கிறக்கா நம்ம அதுக்கு நிறைய கொடுப்போம். ஸோ செக்டர் டு செக்டர் வந்து அது மாறும், அதுவும் மறந்துடாதீங்க. இட்ஸ் பேஸ்ட் ஆன் டிஸ்அட்வான்டேஜ் டிசபிலிட்டி ஃபேஸ்ட் ஆன் த செக்டர். அதே தான், அதாவது அந்த செக்டர் வந்து இப்போ ஏதாச்சும் வந்து நிறையா ஃபேஸ் பண்ணுது அப்படின்னாக்கா ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃப்ளரிஷ் ஆகிறக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இதுதான். ஸோ எலிஜிபிலிட்டி இது வந்து சிம்பிளான எலிஜிபிலிட்டி தான், கொஞ்சம் இங்கே பெருசாக கொடுத்துருக்கேன், அதெல்லாம் பார்க்க வேணாம். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் மினிமம் த்ரெஷ்ஹோல்ட் ஆஃப் ஹியூமனிட்டி. அதாவது அந்த
கம்பெனிக்கு வந்து நீங்கள் வந்து இன்க்ரிமெண்டல் சேல்ஸ் வந்து இருக்கணும். அட்லீஸ்ட் அது கொஞ்சமாக அந்த கம்பெனி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோடு இருந்திருக்கணும். ஓகேங்களா, கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் தென் இன்க்ரிமெண்டல் சேல்ஸ் இஸ் நெசசரி. ஓகேங்களா, எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இருக்கணும், சேல்ஸும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எம்எஸ்சியில் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 crore-லேருந்து 100 crore இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணுமாமா. பார்த்துக்கோங்க. ஓகே, அண்ட் ஒன்ஸ் குவாலிஃபை இன்வெஸ்டர் வில் பி இன்சென்டிவைஸ் அப் டு 20 times த இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இதுங்க பாருங்களேன். அதாவது நான் ஒரு கம்பெனி அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டின்னா நீ உனக்கு கொஞ்சமாக நீ அந்த ஒரு த்ரெஷ்ஹோல்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இப்போ எம்எஸ்எம்இக்கு 100 to 10 crores அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஒரு த்ரெஷ்ஹோல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த கம்பெனியில் பண்ணியிருக்கணும். அப்புறம் அந்த கம்பெனியில் இன்க்ரிமெண்டல் சேல்ஸ் மேனுஃபேக்சர் குட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, இப்படி ரெண்டுமே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாக்கா நாங்கள் கொடுக்கக்கூடிய இன்சென்டிவ்ஸ் என்னவாக்குமா 20 times ஆஃப் த மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் த்ரெஷ்ஹோல்டிங் எனபிளிங் தென் டு இன்வெஸ்ட். ஓகேவா, அந்த அளவுக்கு கூட நாங்கள் இன்சென்டிவ்ஸ் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா, சலுகைகள் நாங்கள் அவ்வளோ தூரம் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த இதில் இருக்குது. ஓகே, வாட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் இன்சென்டிவ்ஸ் அண்ட் வாட் டஸ் நாட். அதாவது எப்படிலாம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு கம்பெனி பண்ணுறாங்க, நீ பண்ணக்கூடிய கம்பெனி வந்து நான் வந்து அந்த இருக்கிற நிலத்துலையோ இல்லை நீ பில்டிங்லேயோ பண்ணால் அது எலிஜிபிலிட்டி ஆகாது. இப்போ நான் வந்து இன்வெஸ்ட் அந்த பில்டிங்கில் வந்து நான் வந்து பயங்கரமாக இன்டீரியர் பண்ண போகிறேன், ஃபுல்லாக ஏர் கண்டிஷனிங் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அவங்க க்ரைட்டீரியாவில் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எதில் இருக்கணும் அப்படின்னாக்கா அந்த பிளான்ட்டில் இருக்கலாம், இல்லை இந்த மிஷினரி எக்யூப்மெண்ட் ரிசர்ச்சில் இருக்கலாம், இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்கலாம், அப்படி இருக்கணுமே தவிர இது வந்து ஃபார் வந்து எலக்ட்ரானிக்ஸ்க்காக சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா லேண்டோ இல்லை பில்டிங்ஸ்க்காகவோ நீங்கள் செலவு பண்ணுறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு இன்சென்டிவ்ஸ்க்கு நாங்கள் எலிஜிபிளாக எடுத்துக்க மாட்டாங்க. அதாவது அது வந்து ஒரு கேபிட்டல் ரிசோர்ஸாக இருக்கணும், அந்த ரிசோர்ஸ்லேருந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மேனுஃபேக்சர் குட்ஸோட வந்து நிறையா இருக்கணும், அதுதான் முக்கியம். ஓகேங்களா, அதான் இப்போ நீங்கள் ஒரு எக்யூப்மெண்ட் வாங்குறீங்க, அதுக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா அஃப்கோர்ஸ் அது வந்து ஒரு மேனுஃபேக்சர் குட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போது அது ஒரு அவுட்புட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ அதை மாதிரி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான இதுக்கு தான் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதை எலிஜிபிள். ஸோ கரண்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு நிறைய செக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் டூ நோட் திஸ். ஏன்னா இதில் வந்து ஒரு ஃபிலிம்ஸில் கூட என்னென்ன செக்டர் பிஎல்ஐ ஸ்கீமில் இருக்குன்னு கேட்கலாம். ஏன்னா இது வந்து எப்போவுமே கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட்டாக பிஎல்ஐ வந்து நோட்டிஃபை பண்ண அந்த மினிஸ்ட்ரீஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தாக்கா நான் அப்போவே சொன்ன நேஷனல் பாலிசி ஆன் எலக்ட்ரானிக்ஸ் 2020, அதில் வந்து நம்ம எலக்ட்ரானிக்ஸ் தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. அட் த சேம் டைம் பார்மக்யூட்டிகல்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, அது ஃபர்ஸ்ட் செக்டர் டு பி நோட்டிஃபைட். நல்லா வச்சுக்கோங்க. இதுதான் லாஸ்ட்டாக வந்து பண்ணது ஐடி ஹார்ட்வேர்ஸ். நல்லா வச்சுக்கோங்க, மொபைல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஃபர்ஸ்ட்டு, ஐடி ஹார்ட்வேர்ஸ் அப்படிங்கிறது லாஸ்ட்டாக இப்போ வெரி 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 ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து அவங்க கோட் பண்ணுங்க. பாருங்கள், கோட் பண்ண வந்து இது மட்டும் பாருங்கள் எவ்வளோ எனக்கு க்ரோஸில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் அட்வான்ஸ் கெமிக்கல் பேட்ரிஸா, பார்மக்யூட்டிக்கல் ட்ரக்ஸ், டெலிகாம்ஸ், ஃபுட் ப்ராடக்ட்ஸ், டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ், ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல், ஒயிட் கூட்ஸ், எலக்ட்ரானிக் அண்ட் டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ் அண்ட் சோலார்ஸ், இதெல்லாம் என்ன மினிஸ்ட்ரின்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் வந்து லைட்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ பொட்டென்ஷியல் ஆஃப் பிஎல்ஐ அஃப்கோர்ஸ் இட் இஸ் பூஸ்ட் த மேனுஃபேக்சரிங் செக்டர். இது குளோபல் மார்க்கெட்டுக்குள்ளே நம்மளை வந்து இன்ட்ராக்ட் பண்ண வைக்கும். அதோட நிறைய சப்ளையர் பேஸஸ் வருவாங்க நம்ம வந்து பண்ணுறதுக்கு. அந்த நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப 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 முக்கியம் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னாக்கா என்னென்னாக்கா நம்ம வந்து சைனாவில் வந்து நம்ம டிபெண்ட் பண்ண தேவையில்லை, நம்மளே நமக்கே வந்து பண்ணிக்கலாம். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு செல்ஃப் சஃபிஷியண்ட்டான ஒரு கண்ட்ரி அப்படிங்கும்போது அது வந்து ரொம்ப ஒரு குளோபலாக நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி தான். ஓகேங்களா, ஸோ இதுதான் நார்மலாக நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ கன்க்ளூஷன் அஃப்கோர்ஸ் ஓகே, இன்வெஸ்ட் ஹெவிலி இந்தியாவில் வந்து பண்ணுவாங்க. இட்ஸ் வின் சிச்சுவேஷன். அதாவது நம்மளுக்கு வந்து ஜாபும் கிடைச்ச மாதிரி ஆச்சு, இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடைச்ச மாதிரி ஆச்சு. ஸோ இட் இஸ் வின் சிச்சுவேஷன். ஓகேங்களா, இதுதான் கன்க்ளூஷன். அண்ட் தென் நோட் அந்த பார்மக்யூட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து நம்ம எப்போவுமே வந்து இந்த நியூஸ் பேப்பரில் கிடைக்கிறது ஏபிஐ அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இது வந்து அந்த பிஎல்ஐ ஸ்கீம் எதுக்கெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்காங்க. ஓகேங்களா, இது சும்மா பார்த்துக்கோங்க. இங்கே தான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதில் வந்து ஏபிஐன்னு சொல்லுவாங்க. ஏபிஐ அப்படின்னாக்கா ஆக்டிவ் பார்மக்யூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மெடிசன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 2 பார்ட் இருக்குமா. ஒன்று வந்து ஏபிஐ, அதாவது ஆக்டிவ் பார்மக்யூட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸ், அது வந்து சென்ட்ரல் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் எசிபியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அந்த சென்ட்ரல் இன்க்ரீடியன்ட் அந்த மருந்து, அதாவது இப்போ ஓகே எனக்கு ஒரு ஃபீவர்னால் அந்த ஃபீவரை போகக்கூடிய மருந்து இருக்கும். எசிபியன் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த சப்ஸ்டன்ஸ் அதர் தென் ட்ரக் தட் ஹெல்ப் த டெலிவர் த மெடிகேஷன் இன் டு அ சிஸ்டம். அதாவது 2 இருக்கும். ஒன்று வந்து அந்த மருந்து குணப்படுத்தக்கூடிய அந்த
இன்க்ரீடியன்ஸ். என்னோட இன்க்ரீடியன்ஸ் வந்து வேலை என்னன்னாக்கா அந்த மருந்தை வந்து நம்ம சிஸ்டமில் வந்து கரெக்டான முறையில் போய் சேர்க்கணும் இல்லைங்களா. ஓகே, டெலிவர் மாதிரி ஒன்று வந்து ஒரு ரியல் ஹீரோ மாதிரியே அதை வந்து நம்ம டெலிவர் பண்ணக்கூடியது வந்து எசிபென்ட் 2 இருக்குது. ஸோ ஏபிஐ அண்ட் எசிபென்ட் 2 இருக்குது. ஸோ நம்ம இந்தியா வந்து பண்ணாக்கா ஸோ வந்து நம்ம பார்மகுடி இண்டஸ்ட்ரியில் ரியலி நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் தான் இருக்கோம். நிறைய ஜெனரிக் மெடிசன்ஸ் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறோம். திங் இஸ் நம்மளுக்கு வந்து ஏபிஐ வந்து நம்ம வந்து இந்தியாவில் வந்து கிடையாது. நம்ம வந்து ஹோலி வந்து சைனாவில் தான் நிறைய டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. APIs are pharmaceutically active generate at deceive pharmacological efforts as of now. வந்து நம்ம வந்து நிறைய வந்து சைனா அண்ட் அதர் கண்ட்ரிஸ் அதை ஏபிஐஸ்க்கு டிபெண்ட் பண்ணியிருக்கோங்கிறத மறந்துடாதீங்க. ஓகேங்களா. ஸோ லாக்டோஸ் அண்ட் மினரல் ஆயில்ஸ் இந்த பில். எசிபென்ஸ் அப்படிங்கிறது கெமிக்கலி இன்ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் லாக்டோஸ் அண்ட் மினரல் ஆயில். ஓகேங்களா. ஸோ ஏபிஐன்னு ஒன்று இருக்குது, எசிபென்ட்னு இருக்குது. ஏபிஐ வந்து அதுதான் முக்கியமான ஒரு மருந்து. மருந்தை வந்து நம்ம சைனா கிட்டேருந்தையும் அதர் கண்ட்ரிஸ்லேருந்தையும் வாங்கிட்டு இருக்கோம். எசிபென்ட் அப்படிங்கிறது ஹெல்ப்ஸ் டு டெலிவர் த மெடிக்கேஷன் டு சிஸ்டம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்ம இது மாதிரி வந்து ஒரு சப்சிடியோ இன்சென்டிவ்ஸோ கொடுக்கும்போது அந்த ஏபிஐ வந்து நம்மளே வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு திறன் வரும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்மகுடிகள் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அண்ட் பிஎல்ஐ வந்து பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ரியலி தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங் அ வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், காமெண்ட் அண்ட் ஷேர். அண்ட் எஸ், ப்ளீஸ் ஸ்டே சேஃப் and stay informed. And thanks a lot for watching this video.